ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் 10 பேர் பலியாகியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் விவரம் என்ன? ஜம்மு அருகே உள்ள வைஷ்ணவ தேவி ஆலயம் மிகவும் பிரபலமானது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே ஒவ்வொரு வருடமும் சென்று அங்கே இறைவனை பிரார்த்திக்கிறார்கள். அப்படி அவர்கள் செல்லும் வழியிலே உள்ள முக்கிய இடம்தான் கட்ரா. கட்ராவிலிருந்துதான் வைஷ்ணவ தேவி ஆலயத்துக்கு பெரும்பாலான யாத்ரீகர்கள் செல்கிறார்கள். அப்படி யாத்ரீகர் ரசாய் என்கிற இடத்திலிருந்து சென்று கொண்டிருந்த பேருந்து மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கட்ரா சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து மீது நடத்தப்பட்ட இந்த கொடூரமான தாக்குதலில் 9 பக்தர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை தவிர மேலும் 33 பக்தர்கள் காயமடைந்து பல்வேறு இடங்களிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த பகுதியிலே காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கும் பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் தீவிரவாதிகளை சுற்றி வளைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டுள்ளன. மிகவும் கொடூரமான இந்த தீவிரவாத தாக்குதல் ரஜோரி பகுதியில் ஒளிந்து கொண்டிருந்த தீவிரவாதிகள் இங்கே ரசாய் பகுதிக்கு வந்து அங்கிருந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. பேருந்தில் இருந்த பக்தர்கள் அனைவருக்குமே காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு சிலர் மட்டுமே தப்பியிருக்கின்றனர். ஆகவே 33 நபர்கள் தற்போது காயங்களுடன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். 9 பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டனர். மிகவும் சோகமான இந்த நிகழ்வு கட்ரா ரசாய் பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. கணபதி, இந்த தாக்குதல் எப்பொழுது நடைபெற்றது? வழக்கமாக மக்கள் போகும் கோவில் பாதை தானே இது. இந்த பாதையில இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக, அதாவது வைஷ்ணவதேவி ஆலயத்துக்கு செல்பவர்கள் இந்த வழியாகத்தான் செல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த கொடூரமான தாக்குதல் நடைபெற்று இப்படி இத்தனை பேர் உயிரிழந்தது, மேலும் பலர் இப்படி காயமடைந்தது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஆகவே தீவிரவாதிகள் திட்டமிட்டு குறிவைத்து யாத்ரீகர்கள் சென்ற இந்த பேருந்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். அதில் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதிலே பாதுகாப்பு குறைபாடுகள் என்ன என்பது குறித்தும் விசாரணை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் தற்போது டெல்லியிலே இருக்கிறார். இங்கே பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக அவர் ஜம்மு காஷ்மீர் திரும்பி சென்று அங்கே ஏற்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன, எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்ன என்பதை ஆய்வு செய்வார் எனவும், மேற்கொண்டு உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணபதி, இந்த தாக்குதல் குறிப்பாக எப்பொழுது நிகழ்ந்தது? அதன் அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க. இந்த தாக்குதல் இன்று மாலையிலே நடைபெற்றது என அதிகாரிகள் முதற்கட்ட தகவலிலே தெரிவித்துள்ளனர். ரசாய் பகுதியிலிருந்து கட்ரா சென்று கொண்டிருந்த இந்த பேருந்து வழியிலேயே தாக்கப்பட்டதால் இதில் முழு விவரங்கள் என்ன என்பது தற்போது அதிகாரிகள் கண்டறியும் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் மலைப்பாங்கான பகுதியிலே ஒளிந்திருந்த தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என ஆரம்ப கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. கணபதி, நீங்க இணைப்பிலேயே இருங்க. ஜம்மு பல்கலைக்கழக பேராசிரியர் ஜெகநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் 10 பேர் பலியாகியுள்ளனர். உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? இது இந்த ரியாசி மாவட்டம், அதாவது ரியாசி மாவட்டத்தில் வந்து இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இது தீவிரவாத தாக்குதல் தான். இதுல ஒரு சிறு குழந்தை கூட உயிரிழந்ததாக, அந்த 10 பேர்ல வந்து உயிரிழந்ததாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் முழுமையான தகவல் வந்து இன்னும் வராத பட்சத்தில் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு கிளியரா தெரியுது என்னன்னா, இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் கிளியரா தெரிகிறது. அந்த ரியாசி மாவட்டம் பாத்தீங்கன்னா, அது அந்த பீர்பாஞ்சல் அந்த ரேஞ்சில் வந்து இந்த பக்கம் ஜம்மு சைட்ல வருது. அந்த என்டையர் காரிடோரே வந்து அது டெரரிஸ்ட் காரிடோர். குறிப்பாக வந்து இந்த மே, ஜூன், ஜூலை மாசத்துல தான் இந்த காலகட்டத்துல தான் தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து அந்த லான்ச் பேட்ல இருந்து உள்ள அனுப்புவாங்க. த்ரூ ரஜோரி, பூஞ்ச் இந்த வழியா வந்து டோடா, கிஸ்துவா, ராம்பன் அங்க வந்து ஒரு சேஃபா அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க காஷ்மீர் வந்து குளிர்காலத்துல வந்து காஷ்மீர் போய் அங்க அந்த தீவிரவாதிகள் வந்து போவாங்க.
இன்னொரு குறிப்பான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, கடந்த 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்தது. ஜம்மு காஷ்மீர்ல இன்னும் வந்து ஒரு 60-70 அதாவது ஃபாரின் தீவிரவாதிகள் வந்து இன்னும் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இதுக்கிடையில் வந்து இப்போ அமர்நாத் சீசன் வந்து இந்த ஜூன் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். கடந்த வருடமும் அமர்நாத் யாத்திரை தொடங்கி ஒரு தாக்குதல்னால அது நிறுத்தப்பட்டது. இடையில அதிகமான யாத்திரிகள் போக முடியாத ஒரு சூழலும் அந்த டைமில் இருந்தது. இது திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளும் இங்க இருக்கிற ஜம்மு காஷ்மீர் இருக்கிற சில ஸ்லீப்பிங் செல்ஸோட ஆதரவோடு நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல். குறிப்பாக இந்த அமர்நாத் யாத்திரைக்கு வரக்கூடிய யாத்திரிகளின் எண்ணிக்கை வந்து கடந்த 7-8 வருடமா நான் ஜம்மு காஷ்மீர்ல 10 வருஷமா நான் இருந்திருக்கேன். பாத்தீங்கன்னா அதிகமாக குறிப்பாக இப்ப இருக்கிற அந்த ஒரு சுமூகமான ஒரு பாதுகாப்பு சூழல்ல வந்து இது அதிகமாகி கொண்டே போகிறது. அதை தடுக்கும் விதமாகத்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என்பது தெளிவாக தெரிகிறது. இன்னும் தகவல் வரும்போது நம்ம இது யார் பண்ணாங்க, என்ன பண்றாங்கன்றது கிளியரா தெரியும். இப்போதைக்கு இப்போ பார்க்கும்போது பார்த்தா இது பாகிஸ்தான்ல இருந்த ஒரு தீவிரவாதிகளுடைய குறிப்பாக லஷ்கர் இ தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகள் அவங்களுடைய இங்க உள்ளூர் கமாண்டர்ஸ் புது அமைப்புகள் இங்க உள்ள இருக்கிற புது அமைப்புகளோட ஆதரவோட தான் பண்ணிருக்கக்கூடிய தாக்குதலாக தெரிகிறது. இதன் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த யாத்திரிகள் அமர்நாத்துக்கு போகக்கூடிய அந்த யாத்திரிகளுடைய அவங்கள வந்து தடை பண்ணணும், ஒரு பயத்தை உருவாக்கணும். அது மூலம் வெளியிருந்து வர யாத்திரிகள் வந்து யாரும் வரமாட்டாங்க, அமர்நாத் யாத்திரைக்கு வரமாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கமாக தெரிகிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். நன்றி. கணபதி, உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.